Hi viewers, அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு forensic pharmacy subjectல இருந்து Drug and Cosmetic Act 1940 and Rules 1945 அதில் இருந்து முக்கியமான MCQs வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 பார்ட்டில் நம்ம ஒரு 20 MCQs வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இதே சாப்டர்லேருந்து. அதனுடைய கண்டினியூவேஷன், அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இன்றைக்கி மிக முக்கியமான அடிக்கடி கேட்கக்கூடிய 25 MCQs வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரக் இன்ஸ்பெக்டர் ப்ரிப்ரேஷனுக்கும் சரி, RRB Pharmacist எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ வாங்க நாம் இன்றைக்கி டிஸ்கஷன் பார்ட்டில் போகலாம். லாஸ்ட் 2 வீடியோஸில் 20 MCQs பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 21வது MCQs வந்துங்க. அதில் ஃபஸ்ட்டு, if a drug is not labeled in the prescribed manner, it shall be deemed to be. ஸோ நம்ம போன வீடியோவிலே டிஸ்கஸ் பண்ணது போலங்க, சப்போஸ் இங்கே பாருங்கள், ஒரு ட்ரக் ஸ்டிப்புக்கு மேலே லேபிள் வந்து ப்ராப்பராக கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ அந்த லேபிளில் வந்து ஒரு தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அல்லது அந்த ட்ரக்கில் வந்துங்க அசை பண்ணி பார்க்கும்போது, இந்த ட்ரக் அசை பண்ணி பார்க்கும்போது அதனுடைய தெரப்பியூட்டிக் வேல்யூ அதாவது டோஸ், ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் இருக்குது. டோஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி டோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ லேபிள் கிளைம் டோஸை விட அசை பண்ணும்போது நம்ம டோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்தாவே ஸோ இது கண்டிப்பாக என்ன அப்படின்னா மிஸ்பிராண்டட் ட்ரக்ஸ். என்ன ட்ரக்ஸ்? மிஸ்பிராண்டட் ட்ரக்ஸ். ஸோ அப்போது நம்முடைய ஆன்சர் வந்துங்க என்னது? மிஸ்பிராண்டட் ட்ரக்ஸ். லேபிள் அல்லது தெரப்பியூட்டிக் வேல்யூ அப்படின்னு அந்த டேர்ம்ஸ் வந்தாவே நமக்கு அது வந்து கண்டிப்பாக மிஸ்பிராண்டட் ட்ரக் ஆஸ் பர் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940. ஓகேங்களா? முக்கியமான MCQs, அடிக்கடி கேட்கக்கூடிய MCQs. ஓகே, ஸோ 22வது கொஷின்ஸ். Which one of the following word is not defined anywhere in Drug and Cosmetic Act 1940? ஸோ இந்த Drug and Cosmetic Act 1940 and rules லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் படித்து பார்த்தீங்க அப்படின்னாங்க, ஸோ ஒரு சில வேர்ட்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து எந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணல அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து இங்கே கேட்டிருக்கிறாங்க. இஸ் நாட் டிஃபைன்ட் எனிவேர் இன் தி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940. ஸோ மேனுஃபேக்சரர், ஸோ இது அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? அந்த ஆக்டில் வந்து மேனுஃபேக்சரர் அண்ட் தென் போர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு அண்ட் அனலிஸ்ட், ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்ட் தென் ஸ்டெபிலிட்டி. ஸோ இது போல் நிறைய டேர்ம்ஸ் வந்து அடிக்கடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் ஒரு டேர்ம் வந்து நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அது என்ன அப்படின்னா இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்து ஆப்ஷன் பி, அதாவது மெடிக்கமெண்ட்ஸ். இந்த டேர்ம்ஸ் வந்து யூஸ்வலாக நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் எனிவேர் இன் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940? தட் இஸ் ஆப்ஷன் பி, மெடிக்கமெண்ட்ஸ். ஓகே, 23rd கொஷின்ஸ். ஆஸ் பர் ஷெட்யூல் P, இப்போ நல்லா கவனிங்க, ஆஸ் பர் ஷெட்யூல் P ஆஃப் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட், ஸ்டோரேஜ் கண்டிஷன் ஆஃப் தி ட்ரக் த பிளேஸ் ஹேவிங் எ டெம்பரேச்சர் பிட்வீன் 10 degree to 25 degree Celsius. As per schedule P, the temperature, the store temperature between 10 degree to 25 degree Celsius will be officially regarded as. Suppose இந்த ஷெட்யூல் P வந்து லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய லைஃப் பீரியடு, அதனுடைய லைஃப் வந்து எத்தனை வருஷம் எத்தனை மாதம் அப்படின்னு டெட்டர்மைன் பண்ணுவோம், ஓகேங்களா? அப்போது வந்து ஸ்டோரேஜ் கண்டிஷனும் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ட்ரக்ஸ்க்கும் எப்படி ஸ்டோர் பண்ணணும், எந்த டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணணும், எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு இந்த ஷெட்யூல் Pயில் கொடுத்துருப்பாங்க. ஆஸ் பர் தி ஷெட்யூல் 10 to 25 டிகிரி செல்சியஸ் ஸ்டோரேஜ் கண்டிஷனில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டேர்ம்ஸ் இங்கே வந்துங்க கோல்டு பிளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி கோல்டு பிளேஸ் அப்படின்னா நம்ம இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா the temperature வந்து 2 to 8 degree Celsius சொல்லலாம். அல்லது ஒரு சில புக்கில் வந்து நாட் எக்ஸீடிங் 8 degree Celsius, 8 degree Celsiusக்கு மேலே போகாது. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்? கோல்டு பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ கூல் பிளேஸ் அப்படின்னா இப்போ நார்மல் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 10 degree Celsius to 25 degree Celsius அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இங்கே கேட்ட கொஷின்ஸ் வந்து 10 degree to 25 degree Celsius அப்படின்னா, ஸோ இப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து என்னது? கூல் பிளேஸ் ஆஸ் பர் ஷெட்யூல் P.
டெம்பரேச்சர் வந்து 10 to 25 டிகிரி செல்சியஸ் இருந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கூல் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது கொஷின்ஸ் இப்படி கூட கேட்கலாம், ஆஸ் பர் ஷெட்யூல் பி கூல் பிளேஸ் அப்படின்னா எந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் வரும் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ 10 to 25 டிகிரி செல்சியஸ். அல்லது வந்து கோல்டு பிளேஸ் எந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் வரும்னு கேட்பாங்க. 2 to 8 டிகிரி செல்சியஸ் ஆப்ஷன் இருந்தால் அது, அல்லது நாட் எக்ஸீடிங் 8 டிகிரி செல்சியஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. 24வது கொஷின், த நேம் ஆஃப் தி அத்தாரிட்டிவ் புக்ஸ். The name of the authoritative books of Ayurvedic, Siddha and Unani system are specified in the which schedule? ஸோ ஒரு ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி அதனுடைய புக் நேம் வந்து எந்த ஷெடியூலில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நமக்கு இங்கே கேட்குறாங்க. ஆக்சுவலி வந்துங்க ஒரு 2 விஷயம், இந்த ஷெடியூல் அப்படிங்கிற டேர்ம் வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதாவது 2 ஷெடியூல் இருக்குங்க, 2 ஷெடியூல் இருக்குது. எது? ஆஸ் பர் ட்ரக் அண்டு காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940. ஓகேங்களா? அண்ட் தென் நாம் யூஸ்வலாக படிப்போம் கிட்டத்தட்ட A to Y வரைக்கும், கிட்டத்தட்ட A to Y வரைக்கும் ஷெடியூல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 33 ஷெடியூல்ஸ் வரைக்கும் இருக்குது. சப் ஷெடியூல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ட்ரக் அண்டு காஸ்மெட்டிக் ஆக்ட் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 1945. ஸோ இந்த 2 ஷெடியூலும் வேறு. இங்கே ஒரு ஷெடியூல் வரும், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஷெடியூல் வரும். ஸோ இந்த 2 ஷெடியூலையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940 ஷெடியூல்ஸ் அப்படின்னா 2 ஷெடியூல் இருக்குது. அண்ட் தென் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 1945 ஷெடியூல்னா ஷெடியூல் ஏ அப்ளிகேஷன் ஃபார்மில் இருந்து ஆரம்பித்து ஷெடியூல் பி, சி, C1, D. ஸோ இது போல் டிஃப்ரெண்ட் ஷெடியூல்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேறு, இந்த ஷெடியூல் வேறு. ஸோ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, த நேம் ஆஃப் தி அத்தாரிட்டிவ் புக்ஸ் ஆஃப் ஆயுர்வேதிக், சித்தா அண்ட் யுனானி இது வந்து எந்த ஷெடியூலில் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து ஷெடியூல் ஆஃப் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940ல் ஏதாவது ஒரு ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஆஃப் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940, செகண்ட் ஷெடியூல் 1940, ஷெடியூல் டி ஆஃப் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 1945, பார்ட் 16 ஆஃப் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 1945. இந்த மாதிரி நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனையும் வந்து நம்ம ஷார்ட்டாக இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் 2 ஷெடியூல் இருக்குங்க, 2 ஷெடியூல் இருக்குது. எதுக்கு? ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940க்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் கம்ப்ரைஸ் த லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆயுர்வேதிக் புக்ஸ், ரெஃபரன்ஸ் புக்ஸ் ரிலேட்டிங் டு ஆயுர்வேதிக், சித்தா அண்ட் யுனானி, அதாவது சிஸ்டம் ஆஃப் மெடிசன் சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கான ரெஃபரன்ஸ் புக் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஆயுர்வேதாவில் இருந்து ஒரு 57 புக்கு, 58 புக் ஆஸ் பர் லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 58 புக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் 30 புக்ஸ் ஃப்ரம் சித்தா அண்ட் 13 புக்ஸ் ஃப்ரம் யுனானி. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து நிறைய புக்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இது எது கீழே வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷெடியூல் கீழே வருது. ஸோ செகண்ட் ஷெடியூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் டு பி complied with for imported drugs, manufacture of drugs, their sales, stocking and storage. ஓகேங்களா? ஒரு ட்ரக் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் மேனுஃபேக்சர் அண்ட் தென் சேல், ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அது ஸோ அந்த ஸ்டாண்டர்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்துங்க செகண்ட் ஷெடியூல். ஓகேங்களா? அண்ட் தென் ரூல்ஸில் இருந்து வர்ற ஷெடியூல் டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ரெகுலேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸ் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் ஆயுர்வேதிக், சித்தா அண்ட் யுனானி ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஆயுஷ் ப்ராடக்ட் பற்றின ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் சொல்கிறது வந்து ஷெடியூல் டி. ஓகேங்களா? அண்ட் தென் பார்ட், ஸோ கிட்டத்தட்ட ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 1945 பிரகாரம் கிட்டத்தட்ட 18 பார்ட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுது. இங்கே பார்ட் 16 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மேனுஃபேக்சரர் ஃபார் சேல்ஸ் ஆஃப் ஆயுர்வேதிக் இன்க்ளூடிங் சித்தா ஆர் யுனானி ட்ரக்ஸ் ஆஸ் பர் ரூல்ஸ் 1945. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு கொடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரிலேட்டிங் டு ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி. ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது அத்தாரிட்டி புக்ஸ்னாவே ஃபஸ்ட் ஷெடியூல், அது மறக்கக்கூடாது. ஆஸ் பர் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து நேம் ஆஃப் தி புக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து என்னது? த ஃபஸ்ட் ஷெடியூல் ஆஃப் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940. ஓகேங்களா? இந்த ஷெடியூல் மட்டும்தாங்க ஆயுர்வேதிக், சித்தா அண்ட் யுனானி அதிலிருந்து முக்கியமான புக்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஆஃப் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். செகண்ட் ஷெடியூல் வந்து ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபார் என்னது? இம்போர்ட்டட், மேனுஃபேக்சர் அண்ட் ஸ்டாக்கிங் அண்ட் ஸ்டோரேஜிங் ஆஃப் ட்ரக்ஸ். ஷெடியூல் டி அது வந்து ஆயுர்வேதிக், சித்தா அண்ட் யுனானி ப்ராடக்ட் பற்றின பேசிக் ரெக்யர்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ரிலேட்டட் டு ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி நமக்கு வந்து ஆப்ஷனாக கொடுக்கும்போது இங்கே நாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். அதனால் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். இதுவும் ஒரு முக்கியமான கொஷின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடியது. த நெக்ஸ்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் கொஷின்ஸ்.
Who act as chairman of Drug Technical Advisory Board? Drug Technical Advisory Board உடைய chairman வந்து யாரு? ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ். இங்கே வந்து ஆப்ஷன் வந்து பிரசிடென்ட் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் என்எம்சி, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எம்சியை வந்து இப்போ என்எம்சின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ட்ரக் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா, டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஹெல்த் சர்வீஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதில் வந்து யார் யார் என்ன பதவியில் இருக்கிறாங்க, ஸோ யார் யார் மெம்பர்ஸ், அதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்க்கலாம் வாங்க. ஸோ த ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்ட் கான்ஸ்டிடியூட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இதிலிருந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். எதுக்காக இந்த ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு இருக்குன்னா, டு அட்வைஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், 2 கவர்மெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணுது ரிலேட்டட் டு on technical matters arising out of the administration of this act and carry out other functions assigned to it by this act. அதாவது ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940 அண்ட் ரூல்ஸ் 1945, அதில் என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், என்ன கைட்லைன்ஸ், என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்களோ அது ரிலேட்டடான அட்வைஸ் வந்து கொடுக்க இந்த ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் யார் யார் எல்லாமே வந்து மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ். எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ்னால் கரண்ட்டாக அந்த பர்டிகுலர் பதவியில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த போர்டினுடைய எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சருக்கான கொஷின்ஸ். த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ், இவர் ஒரு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் ஹூ ஷல் பி சேர்மேன். ஓகேங்களா? சேர்மேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து யாருங்க? டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ். டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் இவர் ஒரு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ், ப்ளஸ் இவர் தான் வந்து இந்த DTAB ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டினுடைய சேர்மனாகவும் இங்கே இருக்கார். ஸோ ரெண்டாவது வந்துங்க, இவர் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ். ட்ரக் கண்ட்ரோலர் இந்தியா எக்ஸ் அஃபிஷியோ, ட்ரக் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் த டைரக்டர் ஆஃப் சென்ட்ரல் ட்ரக் லெபோரட்டரி கல்கத்தா, ஸோ அவர் வந்து இந்த போர்டினுடைய எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸாக இருப்பார். அண்ட் தென் த டைரக்டர் ஆஃப் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கசூலி, அவர் ஒரு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பராக இருப்பார். அண்ட் தென் த டைரக்டர் ஆஃப் இந்தியன் வெட்னரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் விசாத் நகர், அவர் ஒரு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பராக இங்கே இருப்பார். அண்ட் தென் த பிரசிடென்ட் ஆஃப் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆர் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில், அதனுடைய பிரசிடென்ட் அவர் ஒரு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பராக இருப்பார். அண்ட் தி பிரசிடென்ட் ஆஃப் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, இவரு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பராக இருப்பார். அண்ட் தென் ஃபைனலாக த டைரக்டர் ஆஃப் சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்னோ. ஓகேங்களா? போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சென்ட்ரல் ட்ரக் லெபோரட்டரி அண்ட் டைரக்டர் ஆஃப் சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்னோ. ஸோ இவங்க எல்லாமே வந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ். அதில் சேர்மேன் வந்து யார் அப்படின்னா த டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ். அப்போது கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8, ஸோ கிட்டத்தட்ட எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 8 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு யார் எல்லாமே வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னா, the 2 persons to be nominated by central government from among persons who are in charge of drug control in this state. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோலர் இருப்பாங்க. ஸோ அதிலிருந்து எனி டூ கண்ட்ரோலர், ஸோ அவங்க வந்து நாமினேட் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 person to be nominated by central government from the pharmaceutical இண்டஸ்ட்ரியிலிருந்து ஒர்க் பண்ணுற யாரோ ஒருத்தரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸாக இங்கே செலக்ட் பண்ணுவாங்க, இங்கே ஒருத்தர். அண்ட் தென் 2 persons holding the appointment of government analyst under this act to be nominated by the central government. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துங்க யார் வந்து கவர்மெண்ட் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களிருந்து 2 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது கிட்டத்தட்ட இதில் 2 பேர், அப்போது 2 1 மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர் வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸாக வந்து இந்த ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எலெக்டட் மெம்பர்ஸ். இதிலிருந்து கொஷின்ஸ் வந்து கேட்க அடிக்கடி வாய்ப்பு இருக்குது, அதனால் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். The 1 person to be elected by the Executive Committee of the Pharmacy Council of India. எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் தி ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா உடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியிலிருந்து ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அமாங் டீச்சர் இன் ஃபார்மசி, கண்டிப்பாக அவங்க வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கணும், ஆர் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர் ஃபார்மகாக்னசி அண்ட் தி ஸ்டாஃப் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆர் காலேஜ் அஃபிலியேட்டட் தேர் டூ. அவங்க வந்து ஃபார்மசி ப்ரொஃபஷன்ஸ், அவங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸாக இருக்கணும். ஸோ அதிலிருந்து ஒருத்தரை வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் 1 person to be elected by the Executive Committee of Medical Council of India. ஃபஸ்ட்டு ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒருத்தர், அதுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒருத்தர், அவங்களும் வந்து டீச்சர் வந்து மெடிசின்ஸ் பேக்ரவுண்ட். ஓகேங்களா? அண்ட் தென் 1 pharmacologist to be elected by the governing body of Indian Council of Medical Research ICMRலேருந்து ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட்டை வந்து எலெக்டட் மெம்பர்ஸாக இங்கே செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் 1 person to be elected by the Central Council of Indian Medical Associationsலேருந்து
ஒருத்தர் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்லேருந்து ஒருத்தர், அண்ட் தென் 1 person டு பி எலெக்டட் பை தி கவுன்சில் ஆஃப் இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன்ஸ் ஐபிஏலேருந்து ஒருத்தர், ஐஎம்ஏலேருந்து ஒருத்தர், அண்ட் தென் யார் வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆர்லேருந்து ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட் ஐஎம்ஏலேருந்து ஒருத்தர், ஐபிஏலேருந்து ஒருத்தர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னது மெடிக்கல் கவுன்சில் அதிலிருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியிலிருந்து ஒருத்தர், அதுக்கப்புறம் ஃபார்மசி கவுன்சிலிருந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியிலிருந்து ஒருத்தர். இவங்க 2 பேருமே வந்து டீச்சர்ஸ். ஓகேங்களா. டீச்சர்ஸ் அந்த ரிலேட்டட் ஃபீல்டில் அவங்க ஒரு டீச்சர்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ 1 2 3 4 5 கிட்டத்தட்ட மொத்தம் 5 பேர். ஓகேங்களா. ஸோ எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து 5 பேர். ஸோ நாமினேட்டட் மெம்பர் 5 பேர், எலெக்டட் மெம்பர் 5 பேர். இங்கே பாருங்கள், எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் வந்து 8 பேர். ஓகேங்களா. ஸோ அதில் முக்கியமான கொஷின்ஸ் வந்து சேர்மன் இங்கே யார் அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ நமக்கு கேட்ட கொஷின்ஸ் வந்து என்ன, அது ஹூ ஆக்ட் ஆஸ் சேர்மன் ஆஃப் ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு. சேர்மன் இங்கே யார், த டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ். ஸோ ஆப்ஷன் டி வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ். ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், when veterinary drug are kept in retail shop premises as per Drug and Cosmetic Act 1940, they are to be labeled with which one of the following words. ஸோ உங்கள் ஃபார்மசியில் நீங்கள் வெட்னரி ட்ரக் வச்சுருக்கிறீங்க. ஸோ அந்த வெட்னரி ட்ரக்குக்கு மேலே வந்துங்க அந்த லேபிளில் எப்படி அங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆப்ஷனாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெட்னரி ட்ரக்ஸ், சிம்பிளாக வெட்னரி ட்ரக். செகண்ட் வந்து நாட் ஃபார் ஹியூமன் யூஸ், ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஒன்லி. தேர்ட் வந்து சி ஆப்ஷன் மெடிசன் நாட் டு பி சோல்டு ஃபார் ஹியூமன் யூஸ், அண்டு ஆப்ஷன் டி வந்து அனிமல் மெடிசன்ஸ். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் ரைட் ஆப்ஷன்ஸ் வந்து என்னது, நாட் ஃபார் ஹியூமன் யூஸ், ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஒன்லி. ஸோ இங்கே வந்து 2 விஷயத்தை நாம் இங்கே மென்ஷன் பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக நாட் ஃபார் ஹியூமன், அதே மாதிரி இது வந்து அனிமல்ஸ் மட்டும். ஸோ இந்த 2 வேர்டும் இந்த என்னது லேபிளில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். த ரைட் ஆன்சர் இஸ் நாட் ஃபார் ஹியூமன் யூஸ், ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஒன்லி. அடுத்த முக்கியமான கொஷின்ஸ், ஃபிஷ் லிவர் ஆயில் அண்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் கண்டெய்னிங் ஃபிஷ் லிவர் ஆயில். ஃபிஷ் லிவர் ஆயில் அதிலிருந்து என்னது, ஃபிஷ் லிவர்லேருந்து ஃபிஷ் லிவர் ஆயில் ஆர் இன்க்ளூடட் இன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் ஷெடியூல். கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து அப்ளை பண்ணோம்னா போதும், ஈஸியாக இது வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஷெடியூல் KCC1D. ஸோ அப்போ ஃபிஷ் லிவர் ஆயில் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக பயாலஜிக்கல் ப்ரிப்ரேஷன்ஸ். இது வந்து பயாலஜிக்கல் ப்ரிப்ரேஷன்ஸ்னால் ஒன்று ஷெடியூல் சியில் வரும் அல்லது ஷெடியூல் C1ல் வரும். ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒன்றில் வரும். அப்போ நம்ம ரைட் ஆன்சர் சியா C1 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. மற்ற 2 ஆப்ஷனையும் விட்டுருங்க. ஸோ இந்த ஃபிஷ் லிவர் ஆயில் அப்படிங்கிறது வந்துங்க இட்ஸ் நான் பேரண்டரல். இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ஓரலாக தான் எடுத்துக்கிறோம். இதை வந்து ஸ்டெரைல் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது போல் சி வந்து என்னது, ஷெடியூல் சி கீழே பேரண்டரல் ஸ்டெரலைஸ்டு பயாலஜிக்கல் ப்ரிப்ரேஷன்ஸ். ஓகேங்களா. அண்ட் தென் C1ல் வந்து பயாலஜிக்கல் ப்ரிப்ரேஷன் இருக்கும். பட் இது வந்து பேரண்டரலாவோ அல்லது ஸ்டெரலைஸ்டு பண்ண தேவையில்லை, காமனாக ஓரலாக எடுத்துக்குவோம். அப்போது லாஜிக்காகவே வந்து நமக்கு இங்கே ரைட் ஆன்சர் என்னது, ஃபிஷ் லிவர் ஆயில் எந்த ஷெடியூல் கீழே வரும், ஷெடியூல் C1, ஆப்ஷன் சி, ஷெடியூல் C1 கீழே வரும். ஓகேங்களா. அடுத்த கொஷின்ஸ், ட்ரக் ரீட்டைல் சேல் லைசன்ஸ் ஆர் இஷ்யூட் பை. ஸோ ஒரு ரீட்டைல் ஃபார்மசி வைக்கிறதுக்கு யார் வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸ். டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ், ட்ரக் அனலிஸ்ட், ட்ரக் கண்ட்ரோலர் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டேட், கன்சர்ன் ஸ்டேட், ட்ரக் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே 4 பேர்த்தில் யார் வந்து ஒரு ரீட்டைல் ஃபார்மசிக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா யார் கொடுப்பா, ட்ரக் கண்ட்ரோலர் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டேட். இவங்க தான் வந்து த லைசன்சிங் அத்தாரிட்டி ஃபார் ரீட்டைல் ஃபார்மசி ஷாப். ஓகேங்களா. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யார் கொடுப்பா, த லைசன்சிங் அத்தாரிட்டி யார் அப்படின்னா யார், ட்ரக் கண்ட்ரோலர் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டேட். இவங்க தான் வந்து ரீட்டைல் ஃபார்மசி ஷாப்புக்கு வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் என்ன, ஸோ எந்த அப்ளிகேஷன் அந்த ஃபார்ம் நம்பர் எந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய சாப்டர்ஸ், அதனால் இது ஒரு தனி வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த கொஷின்ஸ், லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் ஹூஸ் இம்போர்ட், மேனுஃபேக்சர், சேல், லேபிளிங் அண்ட் பேக்கேஜிங் ஆர் கவர்ன் பை ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். இங்கே ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ என்னது, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்னாவே டக்குன்னு வரக்கூடியது என்னது, ஷெடியூல் எக்ஸ். ஸோ ஷெடியூல் எக்ஸ் தான் வந்து என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணுது, லிஸ்ட் ஆஃப் ட்ரக் ஹூஸ் இம்போர்ட், மேனுஃபேக்சர், சேல், லேபிளிங் அண்ட் பேக்கேஜிங் ஆர் கவர்ன்டு பை ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். இந்த ஷெடியூல் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். என்னது, சைக்கோட்ரோபிக் drugs or psychotropic substances. Schedule C வந்து உங்களுக்கு தெரியும், it is a biological preparation. Schedule H prescription drugs.
prescription drugs, and schedule G வந்து special drugs administered under supervisions of என்ன யாரு மெடிக்கல் சூப்பர்விஷன்ஸ் கீழே தான் வந்து ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஷெட்யூல் ஜி. ஓகேங்களா? ஸோ அப்போது நம்மளுடைய ரைட் ஆன்சர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எந்த ஷெட்யூலில் வருது அப்படின்னா ஷெட்யூல் எக்ஸ் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ். ஓகேங்களா? அடுத்த கொஷின்ஸ் இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இஃப் தி எக்ஸ்பைரி டேட் ஆஃப் டேப்லெட் இஸ் நாட் மென்ஷன்ட் ஆன் தி டேப்லெட் மீன் தட் த எக்ஸ்பைரி டைம் இன் தி மந்த் இஸ், அதாவது ஒரு டேப்லெட்டுக்கு மேலே லேபிள்ஸில் வந்து எக்ஸ்பைரி டேட் மேனுஃபேக்சரிங் டேட் கொடுத்துருப்பாங்க, பட் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படி மென்ஷன் பண்ணல அப்படின்னா அந்த டேப்லெட் வந்து எத்தனை வருஷம் வந்து அதனுடைய ஸ்டெபிலிட்டி, அதனுடைய எக்ஸ்பைரி டேட் வந்து எப்போ முடியுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் வந்து 12 months, 24, 36, 48 monthsனு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாகவே டேப்லெட்டுக்கு மேலே எக்ஸ்பைரி டேட் மென்ஷன் பண்ணலன்னா நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா 36 months தான் எடுத்துக்கணும். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அல்லது ஒரு சில நேரம் இயர்ஸில் கேட்பாங்க, அல்லது என்னது 3 years. The right answer is 36 months or 3 years. ஓகேங்களா? அடுத்த கொஷின்ஸ். Which schedule of Drug and Cosmetic Rules 1945 regulate the manufacturing of blood collection tube? இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வேர்டும் வந்து ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இங்கே மேனுஃபேக்சரிங்னு கொடுத்துருக்குறாங்க. மேனுஃபேக்சரிங் ரெகுலேட்னா ஒரு கைட்லைன்ஸ், மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ஒரு ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நமக்கு டக்குன்னு வரக்கூடியது என்னது ஜிஎம்பி, என்னது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிக்ஸ். இந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிக்ஸ் அப்படின்னா என்னது ஷெட்யூல் எம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஷெட்யூல் எம், M1, M2, M3. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷெட்யூல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒவ்வொரு சப் ஷெட்யூலும் வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஷெட்யூல் L1 அப்படிங்கிறது வந்து குட் லெபார்ட்டரி ப்ராக்டிக்ஸ் GLP. ஸோ ஷெட்யூல் எம்மில் ஷெட்யூல் M1 வந்துங்க எஸ்பெஷலி ஃபார் த கைட்லைன்ஸ் வந்து எதுக்கு ஹோமியோபதிக் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக கைட்லைன்ஸ். ஷெட்யூல் M1 எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது ஹோமியோபதிக் ப்ரிப்பரேஷன்ஸ். அண்ட் தென் ஷெட்யூல் M3 வந்து த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிக்ஸ் கைட்லைன்ஸ் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா மெடிக்கல் டிவைசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் தென் ஷெட்யூல் டி நாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் த கைட்லைன்ஸ் ரிலேட்டட் டு தி ஆயுஷ் ட்ரக்ஸ். ஓகேங்களா? ஆயுர்வேதா, யுனானி, சித்தா மெடிசன் சிஸ்டத்துக்கான கைட்லைன்ஸ் வந்து ஷெட்யூல் டி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் இங்கே என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பிளட் கலெக்ஷன் டியூப் அப்படின்னா என்னது? இட் இஸ் ஏ மெடிக்கல் டிவைசஸ். ஓகேங்களா? அப்போது மெடிக்கல் டிவைசஸ் வந்து எது கீழே வருது அப்படின்னா ஷெட்யூல் M3 கீழே வருது. த ரைட் ஆன்சர் இஸ் ஷெட்யூல் M3. ஸோ ஷெட்யூல் M3 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிக்ஸ் ஃபார் மெடிக்கல் டிவைசஸ் அண்டு சம் என்னது இன்விட்ரோ சப்ஸ்டன்சஸ். இன்விட்ரோ ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன இங்கே டிவைசஸ் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது இல்லாமல் காமன் மெடிக்கல் டிவைசஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிக்ஸ் வந்து ஷெட்யூல் M3 தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அதனால் ரைட் ஆன்சர் ஷெட்யூல் M3 ஃபார் பிளட் கலெக்ஷன் டியூப். அடுத்த கொஷின்ஸ். Which of the following is drug as per Drug and Cosmetic Act? ஸோ இங்கே வந்து நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆஸ் பர் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் இதில் வந்துங்க ட்ரக் அப்படின்னு நம்ம எதை சொல்ல முடியும், எதை சொல்லலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து போரோப்ளஸ், ரெண்டாவது வந்து போன்விட்டா, மூணாவது வந்து ஹார்லிக்ஸ், நாலாவது வந்து பிளட். ஸோ ட்ரக்ஸ் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ஒரு டயக்னாசிஸ்க்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் அது கண்டிப்பாக யூஸ் ஆகணும். ஓகேங்களா? அதை தான் நம்ம வந்து ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் கொடுத்த 3 ஆப்ஷனும் வந்து சப்ளிமெண்ட்ரிஸ். ஓகேங்களா? ஹெல்த் சப்ளிமெண்ட்ரிஸ். ஸோ இது வந்து ட்ரக்கு கீழே வராது. ஸோ என்னது போரோப்ளஸ் இது வந்து ஒரு டாபிக்கல் சப்ஸ்டன்சஸ். அதுக்கப்புறம் இது போன்விட்டா அண்ட் ஹார்லிக்ஸ் இது வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட்ரிஸ். ஸோ அடுத்த 4வது ஆப்ஷன் வந்து பிளட். இதை தான் வந்து நம்ம ஆஸ் பர் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் பிரகாரம் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் ட்ரக்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்த 4 ஆப்ஷன்ஸில் பிளட் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ட்ரக் ஆஸ் பர் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். ஸோ அடுத்த கொஷின்ஸ் 33வது கொஷின்ஸ். பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ் அண்டர் ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் ஆர் லிஸ்டட் இன் தி ஃபாலோவிங் ஷெட்யூல். ஓகேங்களா? இந்த கீழே கொடுத்த 4 ஷெட்யூலில் எந்த ஷெட்யூல் வந்து பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ், அதாவது ஆயுர்வேதா, சித்தா, யுனானியிலிருந்து பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ் வந்து எந்த ஷெட்யூல் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஷெட்யூல் H கண்டிப்பாக இருக்காது. இது வந்து என்னது ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து நம்ம எலிமினேட் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் தென் ஷெட்யூல் T ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் ரிலேட்டட் டு தி என்னது ஆயுர்வேதிக் ஆயுஷ் பற்றின கைட்லைன்ஸ். ஷெட்யூல் G வந்து என்னது சம் ஸ்பெஷல் ட்ரக்ஸ் இட் ஒன்லி அட்மினிஸ்டர்ட் அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது ரிமைனிங் ஆப்ஷன் என்னது ஷெட்யூல் E1. த ரைட் ஆன்சர் இஸ் ஷெட்யூல் E1 தான் வந்து என்னது பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ். ஆயுர்வேதிக், சித்தா, யுனானியினுடைய பாய்சன் சப்ஸ்டன்சஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஷின்ஸ்.
Schedule S of the Drug and Cosmetic Rules 1945 refers to. So Schedule S வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா இங்கே என்னது அது ஸ்டாண்டர்ட் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ். Schedule S, S for standard for காஸ்மெட்டிக்ஸ். ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸ் வேறு, லைஃப் பீரியட் வந்து என்னது ஷெட்யூல் பி, லிஸ்ட் ஆஃப் பாய்சன்ஸ் வந்து ஷெட்யூல் E1. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஷெட்யூல் எஸ் தான் வந்து என்னது ஸ்டாண்டர்ட் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ். த ரைட் ஆப்ஷன் இஸ் ஷெட்யூல் எஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ். அடுத்த கொஷின், த ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு. ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு இஸ் ரீகான்ஸ்டிடியூட்டட் இன் எவ்ரி 3 years ஒன்ஸ் வந்து இதை ரீகான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், த ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டில் ஒர்க் பண்ணுற நாமினேட்டட் மெம்பர்ஸ் அண்ட் தென் எலெக்டட் மெம்பர்ஸ், ஸோ அவங்களுடைய லைஃப் பீரியட் வந்து 3 years அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ த ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு இஸ் ரீகான்ஸ்டிடியூட்டட் இன் எவ்ரி என்னது த ரைட் ஆப்ஷன் இஸ் 3 years. எவ்ரி 3 years ஒன்ஸ் வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அடுத்த கொஷின்ஸ் வந்து கவர்மெண்ட் அனலிஸ்ட் ஃபார் ஆயுர்வேதிக் சித்தா யுனானி ட்ரக்ஸ் அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் வித் செக்ஷன். ஸோ நம்ம 2 விஷயத்தை இங்கே வந்து மனசில் வச்சுக்கணும். ஒன்று ட்ரக் இன்ஸ்பெக்டர், ரெண்டாவது வந்து ட்ரக் அனலிஸ்ட். ஸோ இந்த 2 பேர் வந்து எந்த செக்ஷனுக்கு கீழே வந்து அவங்கள வந்து சென்ட்ரலோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே நல்ல கொஷின்ஸ் நல்லா படிக்கணும். ஸோ அலோபதிக் ட்ரக்குக்கா அல்லது ஆயுஷ் ட்ரக்குக்கானு படிக்கணும் ஃபஸ்ட்டு. அது ட்ரக் இன்ஸ்பெக்டர் கேட்டாலும் சரி, அனலிஸ்ட்டு கேட்டாலும் சரி. இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, ஆயுர்வேதிக் சித்தா யுனானிக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன் ரிலேஷன் டு ஆயுர்வேதிக் சித்தா யுனானி அண்ட் இன்ஸ்பெக்டர் அப்பாயிண்டட், சாரி இங்கே இன்ஸ்பெக்டர் வராதுங்க, அனலிஸ்ட் அப்பாயிண்டட் பை தி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் செக்ஷன் 33F. and then in relation to any other drugs and cosmetics na other than ayush, அதாவது allopathic drug, and analyst appointed by the central or state government under section 20. ஓகேங்களா? ஸோ நமக்கு கேட்ட கொஷின்ஸ் வந்து என்னது, ஆயுர்வேதிக் சித்தா யுனானி. அப்போ ஆயுர்வேதிக் சித்தா யுனானி ரிலேட்டட் கவர்மெண்ட் அனலிஸ்ட் வந்து அண்டர் செக்ஷன் 33F. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 33F. அதே சில நேரம் வந்து இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து எந்த செக்ஷன்ஸ் கீழே அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, நம்ம போன வீடியோஸ்லேயே நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது வந்து அனலிஸ்ட். ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு இது 33F அப்படின்னா அது வந்து 33FG. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது 20 அப்படின்னா ரிலேட்டட் டு தி அலோபதிக் சிஸ்டம். ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து அண்டர் செக்ஷன் 21 கீழே அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை மறக்கக்கூடாது. அனலிஸ்ட்டுக்கு வந்து 33F, ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 33G ஃபார் ஆயுஷ். அதே மாதிரி அனலிஸ்ட்டுக்கு 20 செக்ஷன் 20 அண்ட் தென் ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு செக்ஷன் 21 ஃபார் தி சம் என்னது அலோபதிக் ட்ரக்ஸ். ஓகேங்களா? இதை மறக்கக்கூடாது. கண்டிப்பாக இதிலிருந்து அடிக்கடி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, முக்கியமான செக்ஷன்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின்ஸ், மினிமம் பெனால்ட்டி ஃபார் செல்லிங் எனி அடல்ட்ரேட்டட் ஆர் ஸ்பூரியஸ் ட்ரக்ஸ் காசிங் டெத் ஆர் கிரீவியஸ் ஹார்ம் டு எனி பர்சன்ஸ் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு அடல்ட்ரேட்டட் ட்ரக்கோ, ஸ்பூரியஸ் ட்ரக்கோ, மிஸ்பிராண்டட் ட்ரக்ஸோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணி அதில் வந்து டெத்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சிவியர் ஹார்ம்ஃபுல் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நாம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ரைட் ஆப்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா அது நமக்கு கேட்டிருக்கிறது மினிமம் பெனால்ட்டி. ஸோ என்ன அப்படின்னா என்னது, அதாவது இம்ப்ரிசோன்மெண்ட் ஆஃப் 5 years அண்ட் ஃபைன் ஆஃப் 10,000 rupees. நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதில் வந்து நமக்கு மினிமம் பெனால்ட்டி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே 10 years அதிகம் அண்ட் தென் 10 lakhs. இங்கே 5 years அண்டு என்னது 10,000. இங்கே பாருங்கள் 10 years 10,000 அண்ட் 5 years 10 lakhs. ஓகேங்களா? நமக்கு மினிமம் இங்கே இருக்கிற ஆப்ஷன்லேயே மினிமம் பெனால்ட்டி என்ன அப்படின்னா இம்ப்ரிசோன்மெண்ட் ஆஃப் 5 years அண்டு ஃபைன் ஆஃப் 10,000 rupees. ஓகேங்களா? அவங்க ஏதாவது அடல்ட்ரேட்டட் ட்ரக்கோ, ஸ்பூரியஸ் ட்ரக்ஸோ சேல்ஸ் பண்ணி அதிலிருந்து ஏதாவது ஒரு டெத்தோ அல்லது சிவியர் எஃபெக்டோ, ஓகேங்களா, சம் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் கிடைச்சது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி வந்து இம்ப்ரிசோன்மெண்ட் ஆஃப் 5 years அண்டு ஃபைன் ஆஃப் 10,000 rupees. அடுத்த கொஷின்ஸ், இஃப் எனி பர்சன்ஸ் இன்டென்ஷனலி தெரிஞ்சே அப்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரக் இன்ஸ்பெக்டர் இன் தி எக்ஸசைஸ் ஆஃப் ஹிஸ் பவர் திஸ் இஸ் ஏ, அதாவது ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து அவங்களுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர்னுடைய டியூட்டியை வந்து செய்ய வந்து யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ, அவங்களுக்கு யாரெல்லாமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ, தெரிஞ்சே வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் டியூட்டியை வந்து யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு என்ன அஃபென்சஸ் வந்து இங்கே வந்து இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், த ஆப்ஷன் ஏ, த ரைட் ஆன்சர் இஸ் நான் காக்னிசபிள் அண்டு நான் பெயிலபிள் அஃபென்சஸ். ஓகேங்களா? ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற பெயிலே இல்லாத பெனால்ட்டி தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். என்னது நான் காக்னிசபிள்ஸ் அண்டு நான் பெயிலபிள் அஃபென்சஸ். ஸோ த
ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நான் காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்சஸ். யாருக்கு அப்படின்னா ட்ரக் இன்ஸ்பெக்டருடைய டியூட்டியை வந்து சரியாக செய்ய விடாமல் தடுத்தால் அவங்களுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட், நான் காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்சஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின், 39th கொஷின், minimum area of the shop to obtain a wholesale license to sell and stock drugs shall be. அதாவது மினிமம் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருக்கணும், எதுக்கு அப்படின்னா ஹோல்சேல் லைசன்ஸ் வாங்குறதுக்கு, எதுக்கு அப்படின்னா டு சேல் ஆர் ஸ்டாக், ஒரு ட்ரக்கை ஸ்டாக் பண்ணுறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கும் ஒரு ஹோல்சேல் லைசன்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ மினிமம் ஸ்பேஸ், எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் ஆர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்படின்னா த ரைட் ஆன்சர் இஸ் 10 ஸ்கொயர் மீட்டர். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்துங்க, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது ஒரு ரீட்டைல் ஷாப் இருக்குது, ஒரு ரீட்டைல் ஃபார்மசி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து மினிமம் என்னது 10 மீட்டர் ஸ்கொயர். இங்கே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஃபீட்டுக்கும் மீட்டருக்கும் வந்து என்னது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சில வந்து ஆப்ஷன்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா என்னது 10 ஸ்கொயர் ஃபீட்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே ஃபீட் வராது, இங்கே மீட்டர் தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹோல்சேல் ஃபார்மசிக்கு வந்து அதுக்கு என்னது 10 மீட்டர் ஸ்கொயர். இஃப் சப்போஸ் ரீட்டைலும் ஹோல்சேலும் வந்து நம்ம கம்பைண்டாக வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ ரீட்டைல் ப்ளஸ் ஹோல்சேல் வந்து கம்பைண்டாக வைக்கிறோம் அப்படின்னா ஸோ மினிமம் வந்து 15 மீட்டர் ஸ்கொயர், அதாவது 15 ஸ்கொயர் மீட்டர் வந்து நமக்கு ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட் தேவை. இதுவும் வந்து ஒரு முக்கியமான கொஷின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். த மினிமம் ஏரியா ஆஃப் தி ஷாப் டு அப்டைன் ஹோல்சேல் லைசன்ஸ். அப்போது இங்கே ஹோல்சேல்னு கொடுத்தாலும் சரி, ரீட்டைல்னு கொடுத்தாலும் சரி, த ஆன்சர் இஸ் 10 ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா? கம்பைன்டு ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல்னு கேட்டால் அது வந்து 15 ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கொஷின், a competent technical staff for the manufacture of drug must be. ஓகேங்களா? அதாவது ஆஸ் பர் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிக்ஸ் ஷெட்யூல் எம் பிரகாரம் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து யார் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, எ டிப்ளமோ இன் ஃபார்மசி வித் அட்லீஸ்ட் 24 month ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் ஆப்ஷன் பி, எ கிராஜுவேட் இன் ஃபார்மசி வித் அட்லீஸ்ட் 18 month ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் சி, ஐதர் ரெண்டில் ஏதோ ஒன்று அல்லது ரெண்டும், அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. அண்ட் தென் அடுத்த டி ஆப்ஷன் வந்து என்னது, நன் ஆஃப் தி எபோவ். இதில் யாருமே இல்லை. ஸோ நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. த ரைட் ஆப்ஷன் வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஆஸ் பர் ஷெட்யூல் எம் யார் வந்து எலிஜிபிள் பர்சன்ஸ் ஒரு ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், எ கிராஜுவேட் இன் ஃபார்மசி, த மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து d.pharm, கிராஜுவேட் இன் ஃபார்மசி அண்ட் வித் அட்லீஸ்ட் 18 month ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் ட்ரக்ஸ். ஓகேங்களா? மினிமம் 18 month ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கிராஜுவேட் இன் ஃபார்மசி. இவங்க தான் வந்து த ரைட் அண்ட் எலிஜிபிள் பர்சன் டு மேனுஃபேக்சர் இன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், 41வது கொஷின்ஸ், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் டிசீஸ் இஸ் நாட் கவர்டு, ப்ளீஸ் நோட் இட், நாட் கவர்டு அண்டர் ஷெட்யூல் ஜே ஆஃப் தி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 1945. ஸோ இங்கே ஷெட்யூல் ஜேன்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம இந்த ஷெட்யூல் ஜே பற்றி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி ஷெட்யூல் ஜேனா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே ஷெட்யூல் ஜே என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே பாருங்கள், டிசீஸ் அண்ட் எயில்மெண்ட்ஸ் which a drug may not purport to prevent or cure or make claims to prevent or cure. அதாவதுங்க ஷெட்யூல் ஜே என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரீட்மெண்ட்டில் எந்தெந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் டிசீஸை வந்து க்யூர் பண்ண முடியாதோ, ஓகேங்களா, இன்க்யூரபிள் டிசீஸ், அந்த டிசீஸ் எல்லாமே வந்து ஷெட்யூல் ஜேல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்ஜெக்ஷனல் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த மாதிரி டிசீஸை வந்து ஸோ எங்ககிட்ட ஒரு ட்ரக்ஸ் இருக்குது, அந்த ட்ரக்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு நாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஸோ எந்தெந்த டிசீஸ் எல்லாமே வந்து க்யூர் பண்ண முடியாதோ அந்த டிசீஸ் எல்லாமே வந்து ஷெட்யூல் ஜேல கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே மேலோட்டமாக பார்க்கலாம் என்னென்ன டிசீஸ் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், எய்ட்ஸ், HIV, angina pectoris, appendicitis, and then atherosclerosis, baldness, blindness, bronchial asthma, cancer, benign tumor, cataract, and then change in color of the hair and the growth of the new hair. ஓகேங்களா? ஸோ நிறைய ஹேர் ப்ரிப்பரேஷன்ஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நிறைய ஹேர் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து என்னது அப்ஜெக்ஷனல் டு அட்வர்டைஸ்மெண்ட். அண்ட் தென் சேஞ்ச் ஆஃப் fetal sex by drugs, and then congenital malformations, deafness, diabetes, so note the disease name, and then disease and disorders of uterus, and then epileptic fits and psychotic disorders, encephalitis, fairness of skin. மார்க்கெட்டில் நிறைய ஸ்கின் ட்ரீட்மெண்ட் என்னது ரிலேட்டிங் டு த ஃபேர்னஸ் ஸ்கின். அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரிஸ்ட், அண்ட் தென் கேங்க்ரீன், ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், குளுக்கோமா, காய்டர், ஹெர்னியா, அண்ட் தென் ஹைப்பர் டென்ஷன் ஆர் ஹைப்போடென்ஷன்,
அண்ட் தென் இன்சானிட்டி, இன்க்ரீஸ் இன் பிரெயின் கெப்பாசிட்டி அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மெமரி. ஸோ எங்ககிட்ட இந்த ட்ரக்ஸ் இருக்குது, இந்த ட்ரக்ஸ் சாப்பிட்டிங்கன்னா நல்ல காக்னிட்டிவ் பவர் வந்து அதிகமாகும் அப்படின்னு நிறைய விளம்பரங்கள் வந்து இன்றைக்கி நம்ம ரெகுலராக பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிசீஸ் இது எல்லாமே வந்து ஷெட்யூல் ஜே கீழே வருது. அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹைட் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் அடல்ட், ஹைட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது. அண்ட் தென் இம்ப்ரூவ்மெண்ட் இன் சைஸ் அண்ட் சேஃப் ஆஃப் த செக்ஷுவல் ஆர்கான்ஸ் அண்ட் இன் டியூரேஷன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ சொல்லவே தேவையில்லை, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி என்னது டே பை டே நிறையா இருக்குது, நம்ம ரெகுலராக பார்க்குறோம் ரிலேட்டிங் டு திஸ் 13. அண்ட் தென் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் என்னது நேச்சுரல் டீத் அண்ட் தென் இம்ப்ரூவ்மெண்ட் இன் விசன். அதுக்கப்புறம் பாருங்கள் ஜாயிண்டிஸ், ஹெப்படைட்டிஸ், லிவர் டிசார்டர்ஸ், லுக்குமியா, லீகோடெர்மா, மெயின்டெனன்ஸ் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி கெப்பாசிட்டி ஆஃப் தி ஹியூமன் பீயிங் ஃபார் செக்ஸுவல் ப்ளீசர்ஸ், மென்டல் ரிட்டார்டேஷன், சப்நார்மாலிட்டிஸ் அண்ட் growth, myocardial infections, MI, obesity, paralysis, Parkinsonisms, pile and fistula, power to rejuvenate, premature aging, premature grey of hair, and then rheumatoid heart disease, sexual impotence, premature ejaculations and spermatoria, spondylitis, and then stammering, stone in gallbladder, kidney bladder and varicose vein. ஓகேங்களா? ஸோ இந்த டிசீஸ் எல்லாமே வந்து இப்போதைக்கு ட்ரக்ஸை கொடுத்து க்யூர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த டிசீஸ் எல்லாமே ஷெட்யூல் ஜே கீழே வருது. ஸோ நமக்கு கேட்ட கொஷின்ஸ் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோவிங் டிசீஸ் இஸ் நாட் கவர்ட் அண்டர் ஷெட்யூல் ஜே. இப்போ நம்ம பார்த்த டிசீஸ் தவிர வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், கேன்சர் ஆல்ரெடி பார்த்தது போல் கேன்சர் அண்ட் பெனின் டியூமர்ஸ் வந்து ஷெட்யூல் ஜே கீழே வருது. hypertension, the drug related to reduce or என்னது increase the blood pressure, hypertension and then baldness, இது எல்லாமே வந்து incurables. ஓகேங்களா? இது எல்லாமே ஷெட்யூல் ஜே கீழே வருது. ஸோ எது curable அப்படின்னா பெப்டிக் அல்சர். ஸோ நாட் கவர்ட் அண்டர் ஷெட்யூல் ஜே வந்து என்னது பெப்டிக் அல்சர். த ரைட் ஆன்சர் இஸ் பெப்டிக் அல்சர். அடுத்த கொஷின்ஸ், ஷெட்யூல் எஃப் டு தி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 1945 ப்ரிஸ்கிரைப் தி. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஒவ்வொரு ஷெட்யூல்ஸாக வந்து இன் பிட்வீனில் பார்த்துட்டு வர்றோங்க. ஓகேங்களா? A to Z ஷெட்யூல் வரைக்கும் தரவாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஷெட்யூல் இருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரிங்க, A to Z வரைக்கும் ஷெட்யூல் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் இன் பிட்வீனில் அப்பப்போ நான் ஒவ்வொரு ஷெட்யூலையும் வந்து கொடுத்துருக்கிறேன். இங்கே வந்து ஷெட்யூல் எஃப் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்ன கொஷின்ஸ்னால் ஷெட்யூல் எஃப் டு தி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 1945 ப்ரிஸ்கிரைப் தி. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் வந்து என்னது, ரெக்குயர்மெண்ட் ஃபார் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் பிளட் பேங்க் அண்டு ஆர் ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் பிளட் காம்போனன்ட். ஸோ ஒரு பிளட் பேங்க் வைக்கிறதுக்கும் அல்லது ஒரு பிளட் ப்ரிப்ரேஷன்ஸ் பிளட் ரிலேட்டட் ஆர் பிளட் காம்போனன்ட்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து என்னது எந்த ஷெட்யூல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு ஃபஸ்ட்டு என்னது ஷெட்யூல் எஃப் ஒரு பிளட் பேங்க் அல்லது பிளட் காம்போனன்ட் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு வந்து ஷெட்யூல் எஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் தென் ப்ரொவிஷன் ஃபார் பாக்டீரியல் வேக்சின், வைரல் வேக்சின், ஆன்டிசிரா, டயக்னாஸ்டிக் ஆன்டிஜென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்காக வந்து என்னது ஷெட்யூல் F1. அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் ஃபார் சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங், அதாவது என்னது நிறைய காஸ் கிளாத் இருக்குது, ப்ளீச்டு பேண்டேஜ் கிளாத் இருக்குது, அண்ட் தென் காட்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங் ஸ்டாண்டர்டுக்கு வந்து என்னது இது எக்ஸ்பிளைன் பண்ணுது ஷெட்யூல் F2. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார் அம்பிளிக்கல் டேப்ஸ், இது வந்து ஷெட்யூல் F3 எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கொஷின்ஸ் வந்து ஷெட்யூல் எஃப் டு தி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் நமக்கு கேட்டது வந்து ஷெட்யூல் எஃப். நல்லா நோட் பண்ணுங்கள், ஷெட்யூல் F1ஓ F2ஓ F3ஓ இல்லை, ஷெட்யூல் எஃப் அப்படின்னா ரிலேட்டட் டு தி என்னது பிளட் பேங்க் அண்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் பிளட் காம்போனன்ட். த ரைட் ஆன்சர் இஸ் த ஷெட்யூல் எஃப், which is prescribe requirement for operations of blood bank and preparations of blood component. இந்த ஆப்ஷன் ஏ வந்து தான் வந்து ரைட் ஆப்ஷன். அதே மாதிரி எஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எஃப் அப்படின்னா என்னது ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆப்தால்மிக் ப்ரிப்ரேஷன். ஸோ அப்போ எஃப் கம்ப்ளீட்டாக நமக்கு தெரிஞ்சிடும். ஷெட்யூல் எஃப் வந்து பிளட் ரிலேட்டட், F1 வந்து பாக்டீரியல், வைரல் அண்ட் ஆன்டிசிரா வேக்சின்ஸ், F2 வந்து சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங் ஸ்டாண்டர்டைசேஷன், அண்ட் தென் என்னது ஷெட்யூல் F3 வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார் அம்பிளிக்கபிள் டேப், அண்ட் தென் எஃப் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆப்தால்மிக் ப்ரிப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஷின்ஸ், ஆல் drug manufacturer shall maintain manufacturing and analytical records to the drug and cosmetic rules 1945. ஸோ இங்கே எந்த ஷெட்யூல் வந்து மென்ஷன் பண்ணுது, அதாவது ஒரு மேனுஃபேக்சரர், அதாவது ஒரு ரா மெட்டீரியல்ஸ்லேருந்துங்க, ஸோ ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து ப்ளஸ் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட், ஸோ அதுக்கான அனலைட்டிக்கல் டேட்டா இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி எந்த ஷெட்யூல் வந்து சொல்லுது அப்படிங்கிறத நாம் இங்கே ஆப்ஷனாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஷெட்யூல் எம் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிக்ஸ், ஸோ இதை விட்டுருங்க. ஷெட்யூல் வி, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பேட்டன்ட் அண்ட் ப்ராப்பரேட்டரி ட்ரக்ஸ். ஷெட்யூல் யூ
and then schedule T. So schedule T already பார்த்துட்டோம். It's related to the என்னது ஆயுஷ் guidelines related to the ஆயுஷ் drugs. அப்போ the right option is என்னது schedule V, sorry schedule U, schedule U. இந்த schedule U தான் வந்து என்னது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் டேட்டா எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக நம்ம ரெக்கார்டபுளாக வைக்கணும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஷெட்யூல் வந்து ஷெட்யூல் யூ. ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒரு கொஷனில் வந்து நாம் இங்கே என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு கொஷின்ஸ் கொடுத்து நம்ம A to Z வரைக்கும் எல்லா ஷெட்யூல்ஸ்லையும் வந்து தெரிய வைக்கணும். அதுக்காக நாம் வந்து இங்கே கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. இதோ அடுத்த கொஷின்ஸ் study condition for long term stability testing of new drugs. ஓகேங்களா. ஸோ எனி நியூ ட்ரக்ஸ் ஒரு நியூ ட்ரக்ஸ் அல்லது ஒரு ஆல்ரெடி இருக்கிற ட்ரக்ஸ்னுடைய ஒரு நியூ ஃபார்முலேஷன்ஸ். ஓகேங்களா. ஒரு நியூ ட்ரக்ஸ் அல்லது ஒரு நியூ ஃபார்முலேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அந்த ஃபார்முலேஷன் அந்த ட்ரக்குக்கு வந்து நாம் லைஃப் பீரியட் எவ்வளோன்னு சொல்லணும். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நாம் அதை என்ன பண்ணணும் ஸ்டடி லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஸ்டடி பண்ணணும், ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங் பண்ணணும். இந்த ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங் ரிப்போர்ட்ஸ் மூலமாக தான் வந்து அந்த ட்ரக்னுடைய லைஃப் பீரியடு வந்து நம்ம ஷெட்யூல் பியில் படித்தோம் இல்லை லைஃப் பீரியட் ஆஃப் த ட்ரக்ஸ் அதை வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். ஆஸ் பர் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940 அண்ட் ரூல்ஸ் 1945 பிரகாரம் இங்கே பாருங்கள் 2 டைப் ஆஃப் ஸ்டடி வந்து நடக்குதுங்க. ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங் வந்து 2 டைப் ஆஃப் டெஸ்டிங் நடக்குது. ஒன்று வந்து லாங் டேர்ம் ஸ்டடி, இன்னொன்று வந்து ஆக்சிலரேட்டட் ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னு 2 டைப் நடக்குது. இங்கே பாருங்கள் நமக்கு கேட்டது வந்து ஸ்டடி கண்டிஷன் ஃபார் லாங் டேர்ம், நமக்கு கேட்டது வந்து லாங் டேர்ம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் stability testing is to be performed to provide evidence on how the quality of the drug substances, அந்த drug substance உடைய quality பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. and then formulations varies with the time under the influence of various environmental factors. ஸோ என்னென்ன environmental factors வந்து இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டடி அப்போ வந்து பாதிக்குது. ஸோ அதனுடைய பேராமீட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் வந்து பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்டு லைட்டு. ஸோ ஓகேங்களா. இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது அண்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஷெல்ஃப் லைஃப், அந்த ட்ரக்னுடைய லைஃப் பீரியடை டெட்டர்மைன் பண்ணுறதுக்காக ஒரு நியூ ஃபார்முலேஷன்ஸ் அல்லது ஒரு நியூ ட்ரக்னுடைய ஃபார்முலேஷன்ஸனுடைய செல்ஃப் லைஃப் வந்து டெட்டர்மைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங் வந்து பண்ணுறோங்க. ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட நம்ம இங்கே 3 கண்டிஷனில் ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங் பண்ணுறோம். த ஃபஸ்ட் கண்டிஷன் த ஸ்டடி கண்டிஷன் for drug substances and formulations intend to be stored under general conditions. இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து general condition. general conditionsனா என்ன அப்படின்னா இங்க லாங் டேர்ம் ஸ்டடிக்கு general conditionsல வந்து ஸ்டடி கண்டிஷன்ஸ் இங்க பாருங்க டெம்பரேச்சர் வந்துங்க 30 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ் and 65% RH relative humidity plus or minus 5% relative humidity. ஸோ லாங் டேர்ம் ஸ்டடிங்கிறதுனால இது வந்து 12 month ஸ்டடி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேட்டட் ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங் வந்துங்க. ஸோ இதனுடைய டெம்பரேச்சர் பேராமீட்டர் எந்த கண்டிஷனில் வச்சுருப்பாங்க அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, அதுக்கப்புறம் 75% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% RH. அதாவது லாங் டேர்மோட ஆக்சிலரேட்டட் வந்து டெம்பரேச்சர் 10 டிகிரி அதிகமாக இருக்குது, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 10% அதிகமாக இருக்குது. இது வந்து விச் இஸ் ஃபார் 6 month. ஓகேங்களா. ஆஸ் பர் ரூல்ஸ். ஸோ இந்த டெஸ்டிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். if at any time during 6 month testing under the accelerated storage conditions 6 monthக்குள்ள such changes occurs that cause the product to fail to comply. ஓகேங்களா. அந்த ப்ராடக்ட் வந்து ஃபெயில்னு அர்த்தம். அந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு அந்த 6 month ஸ்டடியில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ வித் த ப்ரெஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட் அடிஷ்னல் டெஸ்டிங் அண்டர் அண்ட் இன்டர்மீடியட் ஸ்டோரேஜ் கண்டிஷன் should be conducted and evaluated against significant change criteria. ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது வித்தின் 6 monthல அந்த ஆக்சிலரேட்டட் ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்னது அந்த கண்டிஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ், அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சரையும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா நம்ம வந்து டெம்பரேச்சரையும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் வந்து குறைக்கிறோம். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்மீடியட் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்த கண்டிஷன்ஸ் வந்து பாருங்கள். அடுத்த கண்டிஷன்ஸ் ஸ்டடி கண்டிஷன் ஃபார் ட்ரக் சப்ஸ்டன்சஸ் அண்ட் ஃபார்முலேஷன்ஸ் இன்டென்ட் டு பி ஸ்டோர்ட் இன் ரெஃப்ரிஜரேட்டர். ஓகேங்களா. ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங் எவாலுவேட்டட் ஆர் ஸ்டோர்ட் இன் ஏ ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ இந்த ஸ்டடி கண்டிஷன் பாருங்கள். லாங் டேர்ம் ஸ்டடியில் ஸ்டடி கண்டிஷன் 5 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 டிகிரி செல்சியஸ். டியூரேஷன்ஸ் ஆஃப் ஸ்டடி 12 months லாங் டேர்ம்ங்கிறதுனால. ஆக்சிலரேட்டட் வந்து 25 டிகிரி செல்சியஸ். இங்கே ரெஃப்ரிஜரேட்டர்னால நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்கே பாருங்கள் ரெஃப்ரிஜரேட்டர் கண்டிஷன்ஸில் ஆக்சிலரேட்டட் ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங்கில் வந்து ஸ்டடி கண்டிஷன் டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ், 60% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஃபார் 6 month. ஓகேங்களா. அடுத்த கண்டிஷன்
The study condition for drug substances and formulations intend to be stored in freezer. ஸோ ஃப்ரீசர்னாவே அது என்னது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் என்னது -20 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டடி தான் பண்ணுறோம், லாங் டேர்ம் ஸ்டடி தான் பண்ணுறோம், 12 மந்த்ஸ்க்கு பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சர் பேராமீட்டர் பாருங்கள் -12 டிகிரி, நோட் இட் -12 டிகிரி செல்சியஸ் +or-5 டிகிரி செல்சியஸ். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம், 3 ஸ்டோர்டு கண்டிஷன்ஸ்லையும் பார்த்துட்டோம், ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டு பார்த்துட்டோம். ஸோ நம்மளுடைய கொஷின்ஸ் வந்து ஸ்டடி கண்டிஷன் ஃபார் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங்ஸ். ஸோ லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங் அதுக்கு ஸ்டடி கண்டிஷன்ஸ் வந்து என்னது 30 டிகிரி செல்சியஸ் +or-2 டிகிரி செல்சியஸ் அண்ட் தென் 65% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி +or-5%. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? 30 டிகிரி செல்சியஸ் +or-5 டிகிரி, 65% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி +or-5%. த ரைட் ஆன்சர் இஸ் என்னது? And the next option B 30 degree Celsius +or-2 degree, 65% relative humidity 5%, and then அடுத்தது 25 degree and then 40 degree. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து பாருங்கள் 30 degree Celsius +or-2 degree only, 65% relative humidity +or-5%. The right option is B. ஒரு லாங் டேர்ம் ஸ்டடியில் ஸ்டடி கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸ் +or-2 டிகிரி and then 65% relative humidity +or-5%. The right answer. Okay, the next question. Drug Consultative Committee shall be constituted by. The Drug Consultative Committee வந்து யார் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க? இங்கே பார்த்தீங்கன்னா தி பார்லிமெண்ட், ஆப்ஷன் பி தி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆப்ஷன் சி ஸ்டேட் கவர்மெண்ட், ஆப்ஷன் டி வந்து சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே பாருங்கள். இந்த ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டி வந்து யார் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து கான்ஸ்டியூட் பண்ணும். மே கான்ஸ்டியூட் டு அட்வைசரி கமிட்டி. இது வந்து ஒரு அட்வைசரி கமிட்டி டு பி கால்டு ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டி. ஸோ இவங்களுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னா அட்வைஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தென் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ டு ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேர்த்துக்குமே இவங்க வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க ரிலேட்டட் டு த ட்ரக்ஸ். எதுக்கு? ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940 அண்ட் 1945 ரூல்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா அட்வைஸும் வந்து இவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் த ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டி ஷல் பி கான்ஸ்டியூட்டட் பை யார்? தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான 25 MCQs வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் முக்கியமான MCQs வந்து இந்த சாப்டர்லேருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.